45:13 அவனே வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தையும் தன் அருளால் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேங்கிறான். இப்படி நாம கிடைக்க பெறல. இறைவன் சொல்றான் வானங்களையும் பூமி உங்களுக்கு வசப்படுத்திருக்கேன். யாருக்கா படைச்சிருக்கான்? இறைவனுக்கு தேவை கிடையாது, கடவுளுக்கு தேவை கிடையாது. இப்போ இந்த வானம் யாருக்கு, பூமி யாருக்கு? வானத்துள்ளவையும் பூமியில யாருக்குள்ளது அப்படின்னா மனிதருக்காக படைக்கப்பட்டு அனைத்து பாக்கியும் படைச்சாச்சுங்கிறான். கொடுக்கப்பட்டாச்சு, நீங்க இன்னும் கிடைக்க பெறல. அப்படித்தானே? மனிதனை படைத்து மனிதனை அவன் இந்த பூமியில இறக்கிறதுக்கு முன்னாடி அனைத்தும் படைச்சிட்டான். அப்படித்தானே? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய்மொழியில பால் வந்துருது இல்ல? அப்ப படைச்சது யாரு? குழந்தை பிறக்கிறது கருவிட்டாச்சு, 10 மாசம் ஆச்சு, அது வரைக்கும் தாயுடைய மடியில பால் சுரக்கல. குழந்தை பிறந்த உடனே பால் சுரக்கு. அப்ப என்ன சொல்றான்? உங்களுக்கு நான் பாக்கியத்தை கொடுத்துட்டேன், நீங்க இன்னும் அடைய பெறல. ஒவ்வொரு தேவையும் ஏற்கனவே படைச்சிட்டேங்கிறான். இனிமே படைக்க வேண்டியதில்லை. நாம கிடைக்க போற காரணம் நம்மளுடைய தகுதி இன்னும் உயரத்துல இல்லையா? உலகடிப்படை வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம்.